சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள கன்னிமாரா நூலகத்தில் மாமேதை காரல் மார்க்சின் திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். அதன் சிறப்பு புகைப்பட கண்காட்சியையும் பார்வையிட உள்ளார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாபெரும் சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களின் சிறப்பு புகைப்பட கண்காட்சியை பார்வையிடுகிறார்கள். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை எழும்பூரில் நடைபெறக்கூடிய சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார். குறிப்பாக இது சம்பந்தமாக தமிழக அரசு ஏற்கனவே அறிவிப்பும் வெளியிட்டிருந்தது. அதாவது உலக அளவில் சமூக மற்றும் பொருளாதார சிந்தனைக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய மாமேதை காரல் மார்க்சினுடைய பொருளாதார சிந்தனைகளை மக்கள் அனைவரும் அறிந்திடும் வகையில், அவரது புகழுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் முதலமைச்சர் இந்த சிலை திறப்பை நடத்துவார் என்று அரசு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் இந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். அதாவது சென்னையில் கார்ல் மார்க்ஸ் புதிதாக சிலை நிறுவப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் ரூபாய் 85 லட்சம் மதிப்பீட்டில் சென்னை கன்னிமாரா பொது நூலகத்தில் எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் புதிதாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய மாமேதை கார்ல் மார்க்சினுடைய உருவ சிலையை தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய பொதுச் செயலாளர்கள் பாலகிருஷ்ணன் மற்றும் சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வப்பெருந்தகை அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார். இது தவிர தமிழக அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கூட்டணி கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு முதலமைச்சருடன் முன் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டு அவர்கள் தற்போது பார்க்கக்கூடிய அந்த காணொலியை பார்க்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே ஒரு புகைப்பட கண்காட்சிக்கும் பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கார்ல் மார்க்ஸ் அவர்கள் செய்த பல சாதனைகள் அந்த புகைப்பட கண்காட்சியில இடம்பெற்றிருக்கிறது. கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய புகழ் என்பது உலகம் முழுவதும் பரவி இருந்தாலும் கூட அவர் வாழ்ந்த காலத்திலிருந்து நாம் அதிக காலங்கள் இருக்கக்கூடிய நிலையில தற்போதைய இளைய தலைமுறையினர் அதை பற்றிய அவருடைய வரலாறை பற்றிய அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக இது போன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து கார்ல் மார்க்சினுடைய சிந்தனை என்பது இப்போதும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார அறிஞராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் சமூகவியலாளராகவும் அதே போல அரசியல் கோட்பாட்டாளர், பத்திரிகையாளர் என பல துறைகளில் புரட்சி செய்தவராக அவரது சிந்தனைகள் இருக்கின்றது. குறிப்பாக மூலதனம் என்ற பெயரிலே 4 பாகங்களில் அவரது புத்தகங்கள் என்பது மிக பிரபலமான, உலகம் முழுவதும் பல தலைவர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு முக்கிய புத்தகமாக இருக்கின்றது. பல மேடை பேச்சுகளிலே அந்த மூலதனம் புத்தகத்தை மேற்கோள் காட்டிதான் பேசக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1800களிலே கல்வியில் சிறந்தவராகவும் அவர் திகழ்ந்திருக்கின்றார். பல்வேறு மாற்றங்கள் சமுதாயத்தில் உலக அளவில் உருவாவதற்கு முக்கிய நபராக கார்ல் மார்க்ஸ் இருந்திருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு மார்க்ஸ் தத்துவம் என்ற ஒரு தத்துவமே இருக்கின்றது. எனவே அப்பேற்பட்ட ஒரு மாமனிதரை இன்றைய தமிழ் சமூகம், இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய புகழை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை ஏன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் கொண்டாடுகிறார்கள், தொழிலாளர் வர்க்கத்திற்கு அவர் செய்த சாதனைகள் என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தமிழக அரசு சார்பில் இந்த சிலை திறப்பு விழாவும் அவரை பற்றிய ஒரு குறும்படமும் திரையிடப்படுகின்றது. இனி எழும்பூரில் இருக்கக்கூடிய கன்னிமாரா நூலக வளாகத்திற்கு வரக்கூடியவர்கள் கார்ல் மார்க்ஸ் சிலையை பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறிய கண்காட்சியில் அவரை பற்றிய அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இது கூட்டணி கட்சிகள், அதாவது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் சார்பில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது.
1944 ஆண்டு கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் அவர்களுடன் ஏற்பட்ட நட்பு அவரது சிந்தனையை ஒரு உலகளாவிய இயக்கமாக மாற்றியது. தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் சீர்மிகு பெருமக்களும் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். 1848 ஆண்டு வெளியான பொது உடைமை அறிக்கை உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற முழக்கத்துடன் உலக அரசியலில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. சீர்மிகு பெருமக்கள் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவரும், மாண்புமிகு மேயர் அனைவரும் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். சீர்மிகு பெருமக்கள் அனைவரும் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ சிலையின் கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சீர்மிகு பெருமக்கள் அனைவரும் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இச்சிலையை நேர்த்தியாக வடிவமைத்த சிற்பி NS கார்த்திகேயன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க இருக்கிறார்கள். கார்ல் மார்க்ஸுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். கார்ல் மார்க்ஸுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். கார்ல் மார்க்ஸுக்கு வீர வணக்கம். சிற்பி NS கார்த்திகேயன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார்கள்.